மக்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். பயிரை பத்தி கவலைப்படுற மனுஷனோட உயிரை பத்தி கவலைப்படுவான். அவர்தான் விவசாயி, அவர்தான் மனுஷன், அவர்தான் தலைவர், அவர்தான் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். தலையில இருக்கிற விக்க பத்தி மட்டுமே கவலைப்பட்டவங்க லக்குல வந்தவங்க. அதிர்ஷ்டத்துல யார் வேணுமானாலும் உச்சத்துக்கு வரலாம். ஆனா ஒருத்தனோட உழைப்பு தான் அந்த உச்சத்துல நிரந்தரமா உட்கார வச்சிருக்கும். 2026 தன் உழைப்பால முதல்வர் நாற்காலியில உட்கார போறவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தரப்போறவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். கழக தலைவருக்கும் வருங்கால முதல்வருக்கும் இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்துக்களை தெரிவிச்சு வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். எப்பவுமே அம்மாவின் பிள்ளை நாம, திமுகவுக்கு தொல்லை நாம. மோதி பார்த்தா ஊதி தள்ளுவோம், ஜாதி பார்த்தா நீதி சொல்லுவோம். அதிமுக எங்க கட்சி இல்ல, எங்க இனம். அடுத்தவங்களை வாழ வைக்கிறது எங்க குணம். எங்களை சீண்டி பார்த்தா செதறி போவீங்க, நாங்க சீண்ட ஆரம்பிச்சா பதறி போவீங்க. இந்த ஓட ஒடிசல் இரும்பு ஈயம் பித்தளைன்னு எத்தனை கட்சிகள் வேணும்னாலும் வாங்க, அதிமுக வெயிட்டிங். களத்துல மோதனமா, கருத்துல மோதனமா, வார்த்தையில மோதனமா, வாக்குறுதியில மோதனமா, நாங்க எல்லாத்துக்குமே ரெடி. விஷயம் தெரியாம விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா பேசிக்கிட்டு இருக்காரு. ஹிந்தியில பேட்டான்னா பையன். தேர்தல் வந்தா போதும் ஊர் ஊரா செங்கலை தூக்கிட்டு போறதுக்கு உதயநிதினு ஸ்டாலினுக்கு ஒரு பேட்டா இருக்காரு. ஆனா இந்த 5 வருஷத்துல திமுக செஞ்ச ஊழலும் அராஜகங்களும் வன்கொடுமை பெண் கொடுமைன்னு அத்தனை விஷயங்களுக்கும் எங்க கிட்ட டேட்டா இருக்கு. எலெக்ஷன் டேட் அறிவிக்கிட்டோம். திமுகவோட கரப்ஷன் டேட்டா எல்லாம் நம்ம வெளியில விடுவோம். தம்பி உதயநிதி, இந்த முறை நீங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது செங்கலை தூக்கிட்டு வந்தீங்கன்னா நாங்க உங்களையும் உங்க அப்பாவையும் தூக்க வேண்டி வரும். ஏன்னா எய்ம்ஸ் வரலன்னு உதயநிதி செங்கலை தூக்குறாரு. ஆனா திமுக கொடுத்த எந்த வாக்குறுதி வரலன்னு தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினையும் உதயநிதியும் தூக்க போறாங்க. சில பேர் காலையில செங்கலோட சுத்துவாங்க, நைட்ல பெண்களோட சுத்துவாங்க. துணை முதல்வர் உதயநிதி கூட பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா நகர உலா போயிட்டு காலையில பட்டப்பகல்ல சட்டசபையில தூங்கிக்கிட்டு இருப்பாரு. இப்படி இந்த திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு தூங்குது, போலீஸ் தூங்குது, பொதுப்பணித்துறை தூங்குது, மின்சாரத்துறை தூங்குது, போக்குவரத்து துறை தூங்குது, சுகாதாரத்துறை தூங்குது, எம்எல்ஏ தூங்குறா, அமைச்சர் தூங்குறா, துணை முதலமைச்சரும் தூங்குறா. இப்படி மொத்த பேரும் தூங்குறாங்க. ஸ்டாலினோட தூக்கத்தை கெடுத்துடுறாங்க. இந்த உதயநிதி அரசியலுக்கு 5 வருஷம் கூட ஆகல. ஆனா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அரசியல் மேடைக்கு பிரச்சாரம் பண்ண அரசியல் தானே பேசணும். ஆனா விவரம் இல்லாம எந்த ஊருக்கு போனாலும் மேடைக்கு மேடை தவழ்ந்து போனாரு, தயிர கும்பிட்டாரு, குனிஞ்சு கும்பிட்டாருன்னு பேசுறாரு. தம்பி உதயநிதி, வரலாறு முக்கியம்பா, மறந்துடாதீங்க. உங்க தாத்தா கருணாநிதி எங்க புரட்சி தலைவரோட கால நோக்கி தவழ்ந்து வந்ததுனாலதான் முதல்வர் ஆனாரு. உங்க கட்சிய ஆட்சிய உங்க அத்தா கனிமொழிய காப்பாத்த உங்க தாத்தா கருணாநிதியும் உங்க அப்பா ஸ்டாலினும் உங்க மாமா மாறனும் எத்தனை வீட்டுக்கு தவழ்ந்து போயிருக்காங்கன்னு வரலாறு தெரிஞ்சுக்கங்க. 2G கேஸ்ல உங்க அப்பாவையும் உங்க அத்தாவையும் காப்பாத்த உங்க தாத்தா கருணாநிதி வீல் சேர்லயே டெல்லிக்கு தவழ்ந்து போனாரு. அன்னைக்கு மட்டும் அவர் தவழ்ந்து போகாம இருந்திருந்தா உங்க அப்பாவும் அத்தையும் இந்நேரம் கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்க அப்பா மட்டும் லேஸ்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. உங்க தாத்தாக்கு எப்படியாவது அண்ணா
இடம் வாங்கிடணும்ன்றதுக்காக எங்க அண்ணன் எடப்பாடியார் வீட்டுக்கு தவழ்ந்து வந்தாரு. இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி தவறிடக்கூடாது, கைவிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக சோனியா காந்தி கிட்டையும் ராகுல் காந்தி கிட்டையும் போன்லயே தவழ்ந்தாரா? உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் தம்பி உதயநிதிக்கு தெரியலன்னாலும் இந்த சம்பவத்தை மறந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எங்க ஆட்சி காலத்துல ஒரு பையன் பால்டாயில குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பால்டாயில் போய காப்பாத்துறதுக்காக அவரோட குடும்பமே எங்க அண்ணன் எடப்பாடியார் கிட்ட தவழ்ந்து வந்தாங்க. சார் இந்த சம்பவத்தை மறந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இது பெரியாரும் அண்ணாவும் வளர்த்த திராவிடம், புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் வளர்த்த ஆரோக்கியமான இயக்கம். இங்க கொள்கை பேசினா கொள்கையில பதில் வரும், குடும்பம் பேசினா குடும்பத்தை பத்தி பதில் வரும், இங்க பர்சனலா பேசினா பர்சனலா பதில் வரும். உங்களுக்காவது எங்களை பத்தி பேச நிறைய பொய் கதைகள் தேவைப்படும், எங்களுக்கு உங்களை பத்தி பேச நிறைய நிஜமான கேவலமான கதைகள் இருக்கு. அதனால ஆபாசத்தை விட்டுட்டு அரசியல் பேசுங்க, அட்லீஸ்ட் பேசவாவது கத்துக்கங்க. விளையாட்டு அமைச்சரே, சில மரக்கடையில மக்களை ஏமாத்த கட்டையோட வெயிட் ஏத்துறதுக்காக தண்ணி தெளிச்சு வச்சிருப்பாங்க. அது கட்டையோட உண்மையான வெயிட் இல்ல, வெயிட் ஏத்துறதுக்காக தண்ணி தெளிப்பாங்க. அப்படி பல தண்ணி கட்டைகள் திமுகல இன்னைக்கு இருக்கு. இந்த கட்டைகளை வெயிட் ஏத்துறதுக்கு தண்ணி தெளிச்சு அந்த கட்டை எல்லாம் ஒழுத்து போய் அரசியல்ல மக்கள் கிட்ட அழுத்து போய் அரசியல் விட்டு விளங்குற நிலைமையில இருக்காங்க. அந்த தண்ணி கட்டைங்க யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். உதயநிதி, பொன்முடி, ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், வைகோ, பிரேமலதான்னு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தண்ணி கட்டையில உளுத்து போன கட்டை ஒண்ணு இருக்கு, உதவாத கட்டை ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ் தலைமையில இணைப்பு விழா நடத்தினாங்களா? தான் கட்சிக்காரனை தான் கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு ஒரு விழா எடுத்து கொண்டாடின ஒரே டிராமா கட்சி திமுக மட்டும்தான். ஓ பன்னீர்செல்வம் கூப்பிட்டா அவரோட பங்காளியா வரமாட்டாரு, கட்சிக்காரங்களா வரப்போறாங்க. தேனியில போய் விசாரிச்சு பாருங்க, சாப்பிட்ட கையால காக்கா ஓட்ட மாட்டாரு ஓபிஎஸ். இதுல கட்சிக்காரங்க வருவாங்களா? மண்டைய மறைச்சிங்களே கொண்டைய மறைச்சிங்களான்னு கேக்குற மாதிரி வந்த அத்தனை பேரும் மதுரை சுட்டு வட்டாரத்துல இருக்கிற திமுக காரங்க. ஸ்டாலின் கார் வந்ததும் டக்குன்னு எழுந்திருச்சு வணக்கம் போட்டு தளபதினு கூப்பிடுறாங்க. தலைவரா இருந்தவங்க கூட பதவிக்காக, அரசியல் லாபத்துக்காக, சுயநலத்துக்காக, சொத்துக்காக, சொத்தை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக திமுக போய் சேரலாம். ஆனா உண்மையான அம்மாவோட தொண்டன், புரட்சி தலைவரோட தொண்டன், அதிமுகவோட தொண்டன் ஒரு நாளும் ஸ்டாலினையும் கருணாநிதியும் கும்பிடவே மாட்டாங்க. 5 வருஷமா ஆட்சி பண்ண முதலமைச்சர் தேர்தல் சமயத்துல ஊரூரா போய் என்ன பேசணும்? அவர் செஞ்ச சாதனைகளை பத்தி பேசணும். ஆனா ஸ்டாலின் எங்க போனாலும் மேடைக்கு மேடை அதிமுக பத்தியே பேசி அழுவுறாரு. அவர் பேசுறது பார்த்தா அவர் திமுக தலைவரா முதல்வரா டவுட் வருது. ஏதோ நமது அம்மா ரிப்போர்ட்டர் மாதிரி அதிமுக செய்திகளையே வாசிக்கிறாரு. போன எலெக்ஷன்ல என்ன சொன்னாரு? பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும் அழுதாரு. இப்ப என்ன சொல்றாரு? எடப்பாடியார மாத்திடுவாங்க, எடப்பாடியார மாத்திடுவாங்கன்னு பேசுறாரு. அத பத்தி எல்லாம் ஸ்டாலின் எதுக்கு கவலை பண்ணும்? எங்க அம்மா இருந்த இடத்துக்கு சும்மா வரல எங்க அண்ணன் எடப்பாடியார். அவரோட உழைப்பு அவரை இந்த சிகரத்துல உட்கார வச்சிருக்கு. இதுல ஸ்டாலின் சொல்றாரு, அண்ணா, கருணாநிதி, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இவங்களுக்கு அப்புறம் மக்கள் தேர்ந்தெடுத்த முதல்வர் நான் தான் பெருமை பீத்திக்கிறாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, கருணாநிதி முதல்வரானது மக்கள் தேர்ந்தெடுத்தா, முதல்வரானது நம்ம புரட்சி தலைவர் தேர்ந்தெடுத்ததுனால
நாற்காலியில தானே உட்கார்ந்தாரு. ஏன் மக்கள் தேர்ந்தெடுக்கவே இல்லை? புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்னாடி சில குழப்பங்களை ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்தார் உங்க அப்பா. எங்க அம்மா மெஜாரிட்டி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் மைனாரிட்டி ஆட்சி தான் உங்க அப்பா அமைச்சார் ஒரு முறை. ஏன் மக்கள் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆட்சி தரல? இன்னைக்கு ஸ்டாலின் மட்டும் என்ன 20-25 கட்சிகளை கூட்டணியில வச்சுக்கிட்டு காங்கிரஸ் ஓட்டு, கம்யூனிஸ்ட் ஓட்டு, திருமா ஓட்டு, ஜாதி கட்சி ஓட்டு, மத கட்சிக்கு ஓட்டுன்னு எல்லா ஓட்டுகளையும் பொறுக்கிட்டு இன்னைக்கு முதல்வராயிருக்காரு. ஒரு படத்துல செந்தில் சார் சொல்ற மாதிரி சட்டம் அவர்துதான், ஆனா நான் தான் மாப்பிள்ளன்னு. அந்த மாதிரி ஓட்டு என்னமோ அத்தனை கட்சிக்காரங்களுதும், ஆனா இவர் முதல்வரா நான் உசரத்துல இருக்கேன் நான் உச்சியில இருக்கேன்னு பேசுறாரு ஸ்டாலின். உங்களை அந்த உசரத்துல உங்க கூட்டணி கட்சிங்க சுமந்து வச்சிருக்காங்க, நீங்களா உயரல. இன்னொரு விஷயம் ஸ்டாலினுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். அண்ணாவோ உங்க அப்பா கருணாநிதியோ புரட்சி தலைவரோ புரட்சி தலைவியோ எங்க அண்ணன் புரட்சி தமிழரோ அப்பா தயவுல அரசியலுக்கு வந்தவங்க இல்ல, அப்பா தயவுல முதல்வர் ஆனவங்க இல்ல. மகாபாரத போர்ல 8 பேர் சேர்ந்து அபிமன்யுன்னு ஒரு சின்ன பையனை கொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த போர்ல அபிமன்யு இறந்தாலும் வீரந்தான், அன்னைக்கு ஜெயிச்சாலும் அந்த 8 பேர் கோழைங்க தான். அதே எண்ணத்துல அதர்ம யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்காக தவறான வழியில நம்ம அண்ணனை தோக்கடிக்கிறதுக்காக 20-25 கட்சிகளை கூட்டணியில வச்சுக்கிட்டு ஸ்டாலின் கிளம்பி வராரு. அவருக்கு நான் ஒன்னு சொல்றேன், வியூகத்தை உடைக்க முடியாம உள்ளேயே மாட்டிக்கிட்டு இறந்த அர்ஜுனன் மாதிரி இல்ல எங்க அண்ணன். ஒத்த ஆளா நின்னு மொத்த ஆளையும் ஜெயிச்ச அர்ஜுனன் மாதிரி எங்க அண்ணன் எடப்பாடியார். திமுக நம்ம அண்ணன் எடப்பாடியார தோக்கடிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் பாருங்களேன். தமிழ்நாட்டில் காணவில்லை போஸ்டர் போட்டு 50 வருஷமான காங்கிரஸ், ராமேஸ்வரம் மீனவர்கள், இலங்கை தமிழர்கள், டெல்டா விவசாயிகள், நீட் பரீட்சையாள மாணவர்கள் அத்தனை பேரையும் அழிச்சிட்டு வந்த காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காங்கிரஸால தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆனா அவனை நம்பி திமுக கூட்டணியில வச்சிருக்கு. இது எப்படி இருக்குன்னா, நீங்க எல்லாம் பாஷா படம் பார்த்திருப்பீங்க, ரஜினி சார். அந்த படத்துல ரஜினி சார் அவரே ஃபைட் பண்ணுவாரு, அவரே பஞ்ச் டயலாக் பேசுவாரு, அவரே டான்ஸ் ஆடுவாரு. ஆனா பக்கத்துல எப்பவுமே ஒரு நாய் உட்கார்ந்துகிட்டு இருக்கும். அந்த நாய் எதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்குன்னு கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரிதான் காங்கிரஸ் திமுக கூட இருக்கு. அடுத்தது விடுதலை சிறுத்தைகள், பேர் தான் விடுதலை சிறுத்தைகள், ஆனா விலங்கில்லாத நம்பர் 1 அடிமைகள். பூனைக்கு கூட மீசை இருக்கும், அதனால அது புலி ஆயிடாது. வேங்கை வயல், மானாமதுரை, திருநெல்வேலி, நாங்குநேரி, மரக்காணம், கள்ளக்குறிச்சின்னு எங்க தலித் மக்கள் அடிபட்டு செத்தாலும், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாலும், நம்ம திரும்ப பிஜேபி கோல்டன் பீச்ல இருக்கிற பொம்மை மனுஷன் மாதிரி சைலண்ட் ஆயிடுவாரு. ஆனா ஈரான்ல குண்டு போட்டாலோ உக்ரைன்ல போர் ஆரம்பிச்சாலோ உடனே கொந்தளிச்சுக்கிட்டு வயலண்ட் ஆயிடுவாரு. இவர் என்ன அரசியல் பண்றாருன்றது திருமாவுக்கும் தெரியாது, திருமாவை சுத்தி இருக்கிற மக்களுக்கும் தெரியாது. இவர் ஒரு முரட்டு பீஸ்னா இன்னொரு முத்தி போன பீஸ் இருக்கு, அவர் தான் கமல்ஹாசன். 2.5 வயசு குழந்தைய திமுக கட்சிக்கார கற்பழிக்கிறான், கெடுக்கிறான். 2.5 வயசு குழந்தைய கந்து வட்டிக்கு கொடுத்து அடுத்தவன் வீட்டுல போய் படுக்கிறான். மக்களுக்கு நல்லது செஞ்சா தடுக்கிறான், ரிப்போர்ட்டரை கை நீட்டி அடிக்கிறான். திமுக காரங்க இத்தனை அராஜகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு நம்ம உலக நாயகன். இவரு ஸ்டாலின் கிட்ட போய் பேசலாம் இல்ல, தமிழ்நாட்டுல இத்தனை அட்டூழியங்கள் நடக்குதுன்னு போய் கேட்கலாம் இல்ல.
ஆனா இதெல்லாம் கேட்க மாட்டாரு. ட்ரம்ப்புக்கு லெட்டர் எழுதுவாரு. ட்ரம்ப்புக்கு லெட்டர் எழுதிருக்காரு. ஏன் அந்த லெட்டர் ஸ்டாலினுக்கு எழுதிருக்கலாம்ல? ஸ்டாலின் அட்ரஸ் எல்லாம் கமல் சாருக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஸ்டாலினோட வீட்டு வாசல்ல தான் கமலுக்கு இப்ப டியூட்டியே, அங்கதான் இருக்காரு. கமல் சாருக்கு ட்ரம்ப் பத்தி தெரியல. ஈரான் உச்சி தலைவர் கொமேனியே ஜன்னல் வழியா ஏவுகணை விட்டு சாகடிச்சாரு ட்ரம்ப். நீங்க எழுதின லெட்டர் எல்லாம் அவர் படிச்சு புரிஞ்சுக்கிட்டாருன்னா பாலிஸ்டிக் ஏவுகணை உங்க பல் சந்திலியோ விட்டுடுவாரு, ஜாக்கிரதையா இருங்க. இவங்க எல்லாரும் கூட பரவாயில்லைங்க. கம்யூனிஸ்ட் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பழையபடி கம்யூனிஸ்டுங்க ரோட்டு முனையில போய் ஒரு உண்டியில வச்சுக்கிட்டு செலவுக்கு காசு கூட சம்பாதிக்க முடியாது. ஏன்னா உண்டியல பார்த்தா போதும், சேகர் பாபு இது அறநிலைத்துறைக்கு தான் சொந்தம் உண்டியில தூக்கிட்டு போயிடுவாரு. அதனால தினம் தினம் செலவுக்கு கூட கம்யூனிஸ்ட் அறிவாலயத்துல போய் கை நீட்ட வேண்டிய நிலைமையில இருக்காங்க. ஐயா ஜீவானந்தம் வளர்த்த கட்சி இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தது மதிமுக. மதிமுகனால மானங்கட்ட திமுக. திமுகல கருணாநிதி பையன் அரசியலுக்கு கொண்டு வர்றதை எதிர்த்து, கடுமையா எதிர்த்து, வாரிசு கூடாதுன்னு சொல்லி திமுக இருந்து பிரிஞ்சு போய் மதிமுக ஆரம்பிச்சாரு ஐயா வைகோ. இன்னைக்கு ஐயா வைகோ சைக்கோ மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட வாரிசுக்கு ஒரு சீட்டுக்காக ஸ்டாலின் கிட்ட குனிஞ்சி கொம்புடு போட்டு முட்டி போட்டு ஒரு எம்பி சீட்டு வாங்கி தன் மகனை எம்பி ஆக்கி அவரை நம்பி வந்த கட்சிக்காரங்கள் எல்லாம் முதுகுல குத்திட்டாரு. தன்னை செருப்பால் அடிச்சவனோட ஷூ வாங்கி பாலிஷ் போடுற தொக்குடா கட்சி தான் மதிமுக. அடுத்தது முஸ்லிம் கட்சிகள். ஐயா காயிதே மில்லத் அவர்கள் இருக்கும் போது ஆளுங்கட்சிக்கு சிம்ம சொப்னமா இருந்தாங்க முஸ்லிம் லீக். ஆனா இன்னைக்கு உதிரி கட்சிகள் மாதிரி இருக்காங்க. ஸ்கூல் குழந்தைங்க சாக்லேட் கடிச்சிக்கிற மாதிரி உனக்கு 2 சீட்டு எனக்கு 2 சீட்டுன்னு அடிச்சுக்கிட்டு ஸ்டாலின் கிட்ட கண்ணீர் விட்டு நிக்கிறாங்க. இஸ்லாமிய நண்பர்களே, உங்களை ஒண்ணு கேட்கிற, உங்களுக்கு இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற அவப்பேர் கொடுத்தது யாரு? கருணாநிதி. ஆனா அந்த கருணாநிதி வீட்டுல இன்னைக்கு அவங்க கிட்ட அடிமையா இருக்கிறதுக்கு உங்க இன மக்களுக்கே மூல செலவு செஞ்சு பொழைக்க தெரியாம பொழைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க இனத்தையே அழிக்கிறீங்க. தயவு செஞ்சு இஸ்லாமிய மக்கள் திமுகவை நம்ப கூடாதுன்றது என்னோட வேண்டுகோள். கடைசியா தேமுதிக. தேமுதிகனாலே தேய்ந்து முடிந்த தீக. மண்டபத்துக்காக கருணாநிதியை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சார் கேப்டன். தம்பியோட எம்பி சீட்டுக்காக ஸ்டாலின் அண்ணான்னு கூப்பிட்டு கட்சியை இணைச்சிட்டாங்க அந்நியார். இதுல அந்நியார் பேட்டி தராங்க, எங்க கணவரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு. உங்க புருஷனை பத்தி நீங்களே கவலைப்படல, நாங்க ஏன் கவலைப்பட போறோம்? உலகத்தில் இருக்கிற எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் நான் இப்படி, நான் அப்படி, நான் வந்தா அது செய்வேன் இது செய்வேன்னு ஏதாவது ஒரு கொள்கை பேசுவாங்க. ஆனா எந்த கொள்கையும் இல்லாம கணவர் கொடுத்த கட்சியை வச்சுக்கிட்டு பேரம் பேசி வியாபாரம் பண்ற ஒரே அரசியல்வாதி அந்நியார் மட்டும்தான். ஆனா அந்நியாரோட வியாபார திறமைய நம்ம பாராட்டிதான் ஆகணும். ஒரு 15-20 வருஷமா திமுக கிட்ட அடிமையா இருந்து திமுக செய்யற அத்தனை அக்கிரமங்களையும் சகிச்சுக்கிட்டு திமுக கொடுக்கிற தொல்லைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு 3-4% ஓட்டு வச்சுக்கிட்டு 4-5 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற கட்சிகளே அவங்க கேட்ட தொகுதிகள் எல்லாம் கிடைக்காம அசிங்கப்பட்டு நிற்கும் போது 1/2% ஓட்டு வங்கி வச்சுக்கிட்டு அசால்ட்டா போய் 6 எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க. அங்க நிக்கிறாங்க அந்நியாரு. இவங்க அரசியல்ல இருக்கிறத விட வியாபாரத்துல இருந்தாங்கன்னா சிறப்பா வருவாங்க. இதுல அந்நியாரு யாரையோ விட்டு வீடியோ விட்டுருக்காங்களா, நாக்கு அறுத்துடுவோன்னு. நாங்க என்ன
ஆள தெரியாத அரசாங்கம்னா அது திமுக அரசாங்கம், இந்த ஸ்டாலின் ஆட்சி. நீங்களே பாருங்க, திமுக அமைச்சரவைய பாத்தீங்கன்னா முக்கியமான இலாக்கள் எல்லாம் அதிமுக தொண்டர்களுக்கு கொடுத்து ஆட்சியை நடத்துறாங்க. ஏன்னா திமுக ஆட்சி நடத்துறதே எப்படின்னு தெரியாது, அவங்களுக்கு ஆளவே தெரியாது. திமுக ஆள தெரியாதுன்றது ஒரு முறை ரெண்டு முறை இல்ல, அவங்க 6 முறை தமிழ்நாட்டுக்கு நிரூபிச்சிருக்காங்க. கடந்த 60 வருஷத்துல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு அமைதியா இருந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுறபடி சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். தமிழ்நாடு 60 வருஷத்துல வாங்கின கடன் 4.5 லட்சம் கோடி. 60 வருஷத்துல வாங்கின கடன் 4.5 லட்சம் கோடி. இந்த திருட்டு திமுக, ஆள தெரியாத திமுக கடந்த 5 வருஷத்துல மட்டுமே வாங்கின கடன் 6 லட்சம் கோடி. கேட்டா வட்டி கட்டுறதுக்குன்றாரு. வட்டி கட்டுறதுக்கு, வட்டிக்கு கடன் வாங்குற ஒரே முதல்வர் துக்ளக் முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, 2021 டாஸ்மாக் வருமானம் 35,000 கோடி. டாஸ்மாக் வருமானம் 2021 35,000 கோடி. இன்னைக்கு 50,000 கோடி. ஆனா கவர்மெண்ட்ல நிதி இல்ல. இபி பில்லு 4 மடங்கு ஏத்திருக்காங்க, ஆனா கவர்மெண்ட்ல நிதி இல்ல. சொத்து வரி, வீட்டு வரி, குப்பை வரி, வணிக வரி, வரிக்கு மேல வரி போட்டு மக்களை கஷ்டப்படுத்துறாங்க, ஆனா கவர்மெண்ட்ல நிதி இல்ல. இதெல்லாம் சாதனைன்னு சொல்லி கோமாளி மாதிரி சுத்துறாரு ஸ்டாலின். இத்தனைக்கும் பகுத்தறிவு பெரியாரிசம்னு பேசுற ஸ்டாலின் என்ன பண்றாரு? அமாவாசையா, பௌர்ணமி, முகூர்த்த நாள், நல்ல நாள்னு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சா, பத்திரப்பதிவு வச்சா அன்னைக்கு அதிகமா காசு வசூல் பண்றாங்க. எல்லா வகையிலையும் மக்கள் கிட்ட காசு வசூல் பண்ற இந்த திருட்டு திமுக அரசாங்கம் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு கேட்டா மட்டும் கவர்மெண்ட்ல நிதி இல்ல, நிதி இல்ல, நிதி இல்ல. டீச்சர்ஸ்க்கு 500 ரூபாய் சம்பளம் ஏத்த சொல்றாங்க, முடியலன்றாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஒழுங்கா பென்ஷன் கொடுங்கன்னு கேட்கிறோம், முடியலன்றாங்க. கொரோனா காலத்துல உயிரை கொடுத்து வேலை பார்த்த நர்சுங்களுக்கு நிரந்தர வேலை கொடுங்கன்னு கேட்கிறோம், முடியலன்றாங்க. இப்படி எதுவுமே முடியல முடியல முடியலன்னு சொல்றாங்க. எல்லா பக்கம் விலைவாசி ஏறிடுச்சு. தண்ணி அடிக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க, சொகுசு வாழ்க்கை வாழ்றவங்க அதிகமாயிட்டாங்க. எல்லா பக்கமும் கவர்மெண்ட்டுக்கு நிதி வந்து அள்ளி விழுது, எல்லாரும் கண்ணால பாக்குறோம். ஆனா நிதி இல்ல, நிதி இல்ல, நிதி இல்லன்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஆத்துல வெள்ளமா ஓடுது, ஆனா அண்டால தண்ணி இல்லன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா மக்களை ஏமாத்துறதுக்கு 2,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, நீங்க எல்லாம் வெயில தாங்கணும்னு. ஏப்ரல் மேல வர்ற வெயிலுக்கு பிப்ரவரியிலேயே ஸ்டாலின் 2,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இந்த திமுக ஆட்சி காலத்துல அந்த 2,000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு ஏசி வாங்க முடியுமா? கூலர் வாங்க முடியுமா? ஏதோ நம்ம கை காசு போட்டு கடன் வாங்கி அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா இபி பில் 30,000 ரூபாய் வரும். ஸ்டாலினோட அப்பா வந்து கட்டுவாரா இபி பில்லு? இந்த திமுக ஆட்சி காலத்துல இந்த 2,000 ரூபாய் வச்சு நீங்க எல்லாம் என்ன வாங்க முடியும் தெரியுமா? ஒரு கொடை, ஒரு கூலிங் கிளாஸ், ஒரு மோர் பாக்கெட், ஒரு விசிறி, இவ்வளவுதான். இதை வஞ்சி எதுவும் வாங்க முடியாது. இதெல்லாம் கொடுப்பாருன்னா தமிழ்நாட்டு பெண்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டாங்க? தமிழ்நாட்டு மக்களை இப்படியா ஏமாத்துறது? நானும் தெரியாம தான் கேட்கிறேன். ஏன் ஸ்டாலினுக்கு 4 வருஷமா தமிழ்நாட்டில் வெயில் அடிச்சது தெரியவே இல்லையா? தேர்தல் வந்தா மட்டும் வெயில பத்தி யோசிக்கிறவரு 4 வருஷம் எந்த வெங்காயத்தை பத்தியும் யோசிக்காம ஆட்சி பண்ணாரு. இந்த பணம் திடீர்னு நிதி இல்ல, நிதி இல்ல, நிதி இல்ல, நிதி இல்லன்னு சொல்ற ஸ்டாலினுக்கு இந்த பணம் எங்கேந்து வந்ததுன்னு விசாரிச்ச. அதுக்கு சொன்னாங்க, மழை பெஞ்சா ஒதுங்க வீடு இல்லாம, பசிச்சா சாப்பிட சோறு இல்லாம,
போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லாம சமுதாயத்துல கடைசி நிலைமையில இருக்கிற ஆதி திராவிடர்கள் முன்னேற்றத்துக்காக வச்சிருந்த நிதியில இருந்து எடுத்து இவர் இஷ்டத்துக்கு முட்டாள்தனமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கல்யாணத்துல தாலி வாங்குறதுக்காக வச்சிருந்த பணத்தை வச்சு எவனோ ஒரு முட்டாள் தயிர் வடை சாப்பிட்டானாமா, அந்த மாதிரி இருக்கு. இது திமுக ஆள தெரியாத அரசாங்கம் மட்டுமே இல்ல, ஆளக்கூடாத அரசாங்கம். இந்த தேர்தல்ல அதிமுக உங்களுக்கு மக்களுக்கு பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்து பயந்த ஸ்டாலின் இதெல்லாம் நிறைவேற்றவே முடியாத திட்டங்கள்னு சொல்றாரு. நான் ஸ்டாலினுக்கு ஒன்னு சொல்றேன். கொரோனா காலத்துல வருமானம் இல்லாத போதும் தமிழர்களுக்கு அவமானம் இல்லாத நல்லாட்சி கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதிமுக என்னைக்குமே சொந்த குடும்பத்துக்காகவோ வாரிசுகளுக்காகவோ திட்டம் போட மாட்டாங்க, மக்களுக்காக திட்டம் போடுவாங்க. மாணவர்களுக்கு மடிக்கணினி இருக்கட்டும், தாலிக்கு தங்கம் இருக்கட்டும், அம்மா உணவகம் இருக்கட்டும், மினி கிளினிக் இருக்கட்டும், மழைநீர் சேமிப்பு திட்டம் இருக்கட்டும், தொட்டில் குழந்தை திட்டம் இருக்கட்டும், திமுகவால நினைச்சு கூட பார்க்க முடியாத திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தது இந்த அதிமுக. நாங்க புரட்சி தலைவர் வழிவந்தவங்க, அண்ணன் சொன்ன மாதிரி புரட்சி தலைவர் வழிவந்தவங்க, புரட்சி தலைவி வழிவந்தவங்க, புரட்சி தமிழர் தலைவரா கொண்டவங்க. நாங்க சொல்றதுதான் செய்வோம், செய்யறது மட்டுமே தான் சொல்லுவோம். அதிமுகவோட திட்டங்களை கொஞ்சம் பாருங்க. கிராமத்துல 100 நாள் வேலைய இனிமே 150 நாளா உயர்த்தப்படும். அம்மா இல்லம் திட்டம், இடத்தையும் அரசாங்கமே கொடுத்து அந்த இடத்துல உங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்கும். ஏழை எளிய மக்களுக்கு ஒற்றை வீடு நிச்சயம். மக்களோட மகிழ்ச்சியே எங்களோட லட்சியம். இந்த சமுதாயத்துல ஆணும் பெண்ணும் சமம்னு நிரூபிக்கிறதுக்காக தாய்மார்கள் குடும்பத்தை காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அதே அளவுக்கு ஆண்களும் கஷ்டப்படுறாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையா கட்டணம் இல்லாத பேருந்து சேவை கொண்டு வராரு. வேலை கிடைக்காத மாணவர்கள் தவறான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு மாசம் மாசம் 2000 ரூபாயும், +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் தரப்படும். இந்த 5 வருஷத்துல திமுகவோட உதய சூரியன்ல வாடி போயிருக்கிற மக்களுக்கு, வீட்டுல இருட்டு மட்டுமே பார்க்கிற மக்களுக்கு குலவிளக்கு திட்டத்தை கொண்டு வருவோம். இனிமே வீட்டுக்கு மாசம் மாசம் 2000 ரூபாய். மாணவர்களுக்கு எப்படியோ மீனவர்களுக்கும் அப்படியே. மீனவர்கள் உதவித்தொகை 8000 ரூபாயில இருந்து 12000 ரூபாவா உயர்த்தப்படும். சிறுபான்மை மக்களை வெறும் வாக்குகளா பாக்குறவங்க திமுக காரங்க. ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் சிறுபான்மை மக்களை மறந்துட்டு அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா சிறுபான்மை மக்களோட வாழ்க்கை முன்னேறணும்ன்றதுக்காக அவங்க தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். நம்ம எடப்பாடியார் பச்சை தமிழர், உண்மையான விவசாயியின் மகன். அதனால தமிழ் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு தொகுப்போடு சிறப்பு பரிசு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளை மனுஷங்களா கூட மதிக்காத திமுகக்கு பாடம் புகட்டணும்ன்றதுக்காக மாற்றுத்திறனாளிகள் வாங்கின கடனை தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், கைம்பெண்களுக்கு வர 1200 ரூபாய் பென்ஷன், அம்மா உங்களுக்கு தான் 1200 ரூபாய் பென்ஷன் இனிமே 2000 ரூபாவாக வழங்கப்படும். இது வீர தமிழர் ஆட்சியை நிரூபிக்க வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு நஷ்ட ஈடு 10 லட்சம் கொடுக்கப்படும். பெண்கள் பாதுகாப்புக்காக, பெண்கள் முன்னேற்றத்துக்காக, அவங்க வாழ்க்கையில வளமை வரணும்ன்றதுக்காக 5 லட்சம் பெண்களுக்கு ஸ்கூட்டருக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். எல்லாத்துக்கும் மகுடம் சூட்ட மாறி இந்த 5 வருஷத்துல விலைவாசி ஏறி தவிச்ச மக்களுக்கு, வரியெல்லாம் ஏத்தி கட்டி வாடி போன மக்களுக்கு
அண்ணன் முதல்வரான உடனே வீடு வீடா 10,000 ரூபாய் தேடி வந்து மக்களோட கையில கொடுக்கப்படும். இப்படி மாணவர்களுக்காக, முதியவர்களுக்காக, பெண்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக அத்தனை பேருக்கும் பார்த்து பார்த்து தீட்டப்பட்ட திட்டங்கள் இது. உங்களுக்காக தீட்டப்பட்ட திட்டங்கள். ஏன்னா இந்த இயக்கம் உங்களுக்கான இயக்கம். அதிமுக மக்களுக்கான இயக்கம். இது மக்களாட்சி, அண்ணன் எடப்பாடியார் அவர்களோட ஆட்சி. வெறும் 10 நாள் விரதம் இருந்துட்டு நெருப்பு குண்டாம் இறங்குற மாதிரி திடீர்னு அரசியலுக்கு வந்தவர் இல்ல நம்ம புரட்சி தலைவர். ஒரு நடிகராயிருக்கும் போதே அண்ணா கூட பயணிச்சவர். திமுக பம்பரமா சுத்தி பிரச்சாரம் பண்ணவர். திமுகவோட வெற்றிக்கு உன் முகம்தான் காரணம் தம்பி என அண்ணாவால் பாராட்டப்பட்டவர். அப்படி திமுக தூணா இருந்த புரட்சி தலைவர் கருணாநிதியோட கள்ளத்தனத்தை கண்டுபிடிச்சு கேள்வி கேட்டதுனால திமுக இருந்து அவரை நீக்கிட்டாங்க. அதுக்காக மக்கள் திலகம் திமுக இருந்து வெளியில வந்து மக்களுக்காக ஆரம்பிச்ச மக்கள் இயக்கம் அதிமுக. புரட்சி தலைவருக்கு உடம்பு சரியா இல்லாத போது அவர் அரசியல் குருவா ஏத்துக்கிட்ட நம்ம அம்மா புரட்சி தலைவி அண்ணாக்கு புரட்சி தலைவர் எப்படி பிரச்சாரம் பண்ணாரோ அதே மாதிரி புரட்சி தலைவருக்கு அம்மா பிரச்சாரம் பண்ணி அதிமுக அமோக வெற்றியை வாங்கி கொடுத்தாங்க. இந்த இயக்கத்தை காப்பாத்துனாங்க. புரட்சி தலைவரோட மறைவுக்கு பின்னாடி எத்தனையோ கஷ்டங்களையும் அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு இந்த இயக்கத்தை கையில பிடிச்சாங்க. பட்ட பகல்ல சட்டசபையில் அவமானப்பட்டு சபதம் போட்டு முதல்வர் ஆனாங்க அம்மா. அந்த அம்மா மறைவுக்கு பின்னாடி இந்த இயக்கத்தால் அடையாளம் காட்டப்பட்டவர், இந்த இயக்கத்தால் சோறு சாப்பிடுறவர், இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருப்பாருன்னு நினைச்சு இந்த இயக்கம் ஓபிஎஸ் முதல்வர் ஆக்கிச்சு. ஆனா அந்த ஓபிஎஸ் ஸ்டாலினோட கைகூலி என்றது உடனே நிரூபிச்சுக்கிட்டாரு. அதனால இந்த இயக்கம் அவரை தூக்கி போட்டுச்சு. அன்னைக்கு இருந்த நிலைமையில முதல்வர் நாற்காலி என்றது ஒரு முள் நாற்காலி. அதுல உட்கார்ந்து அவ்வளவு லேஸ்ல ஆட்சி பண்ணிட முடியாது. ஆனா கூட இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டதுனால, தொண்டர்கள் விருப்பப்பட்டதுனால அந்த முள் நாற்காலி முதல்வர் பதவியை ஏத்துக்கிட்டாரு நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். கரெக்ட் தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இல்ல அண்ணன் எடப்பாடியார். ஆனா 24 மணி நேரம் மக்களுக்காகவே உழைச்சவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எத்தனையோ புயல் வந்து தமிழ்நாட்டை ஆட்டும் போதும், கொடிய கொரோனா வந்து தமிழ்நாட்டை வாட்டும் போதும் இரவு பகல் பார்க்காம மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்து மக்களாட்சியை கொடுத்தவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 4.5 வருஷத்துல நம்ம அண்ணனோட ஆட்சியிலேயோ நிர்வாகத்திலேயோ குறை சொல்ல முடியாத ஸ்டாலின் பிஜேபி உள்ள வந்துடும், மதவாதம் உள்ள வந்துடும். உங்களுக்கு 5,000 தருவேன், 10,000 தருவேன், கேஸ் ஃப்ரீ, பெட்ரோல் ஃப்ரீ இஷ்டத்துக்கு பொய்யான விளம்பரங்களை கொடுத்து, போலி வாக்குறுதிகளை கொடுத்து உங்க ஓட்டுகள் எல்லாம் திருடி முதல்வரான ஸ்டாலின். ஒரு முறை ஏமாந்தா அவன் மனுஷன், மறுபடியும் ஏமாந்தா அவங்க முட்டாள். உங்க எல்லாரையும் முட்டாளா வச்சுக்கணும்னு ஸ்டாலின் முயற்சி பண்றாரு. இந்த தேர்தல்ல நீங்க நிரூபிக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளுங்க இல்ல, நாங்க தான் முதலாளிங்கன்னு நீங்க இந்த தேர்தல்ல நிரூபிக்கணும். ரொம்ப ஆவேசமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு சின்ன வியாபாரி இருந்தார். கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அந்த கடைக்கு எதிரில் ஒரு பெரிய கடை திறந்தாங்க. அந்த பெரிய கடையில எல்லா பொருளுமே கிடைக்கும், தரமான பொருள் கிடைக்கும், நீட்டா பேக் பண்ணி விற்கிறாங்க. கூட்டமா போறாங்க. இப்ப திடீர்னு அந்த பெரிய கடைக்காரரு வெளியில ஒரு போர்டு வைக்கிறாரு. 1 கிலோ நெய் 300 ரூபான்னு போர்டு வைக்கிறாரு. அது பார்த்து பயந்த சின்ன கடைக்காரரு அவரு ஒரு போர்டு வைக்கிறாரு. 1 கிலோ நெய் 280 ரூபான்னு போர்டு வைக்கிறாரு. இதை பார்த்த பெரிய கடைக்காரரு
ஐயோ வியாபாரம் பாதிச்சிடுமே, நம்ம எப்படியாவது இந்த வியாபாரத்தை பிடிச்சிடணுமேனு அவர் போர்ட்ல 1 கிலோ நெய் 260 ரூபான்னு எழுதிட்டாரு. அதை பார்த்த சின்ன கடைக்காரரு, நானும் போட்டி ஏத்துக்கிறேன், நானும் கம்மி பண்ணி தரேன்னு 1 கிலோ நெய் 240 ரூபான்னு எழுதிட்டார். இதை பார்த்த பெரிய கடைக்காரர் பயந்து போய், ஏதோ ஒண்ணு பார்த்திடலாம், அவனா நானு பார்த்திடலாம், நான் கம்மி பண்ணிடுறேன்னு 1 கிலோ நெய் 220 ரூபான்னு போர்டு ஒட்டிட்டார். இப்போ இந்த சின்ன கடைக்காரரு, நானும் பார்த்திடலாம், நீயும் நானும் பார்க்கலான்னு அவரும் ஒரு போர்டுல 1 கிலோ நெய் 200 ரூபான்னு போர்டு எழுதி வச்சுட்டாரு. இப்போ அந்த வழியா ஒரு பெரியவர் போயிட்டு இருந்தாரு. அந்த பெரியவர் சின்ன கடைக்காரர் கிட்ட போய், ஏப்பா அவன் ஏதோ பெரிய வியாபாரம் பண்றான், பெரிய ஆளு, அவன் கம்மி பண்ணி கொடுத்தா கூட எப்படியோ சமாளிச்சுப்பான், நீ சின்ன வியாபாரி, உனக்கு நஷ்டம் வந்துருச்சுன்னா குடும்பத்தை எப்படி காப்பாத்துவ, பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்படி காப்பாத்துவ, 200 ரூபாய்க்கு நெய் விற்கிறதெல்லாம் சாத்தியப்படுமான்னு கேட்பாரு. அதுக்கு அந்த சின்ன கடைக்காரரு, சாத்தியமே படாதுங்க, முடியவே முடியாதுன்னு. அப்ப எதுக்காக நீ போர்டு வச்சிருக்கேன்னா, என் கடையில நெய்யே இல்லைங்க, அடுத்த கடைக்காரனை காலி பண்றதுக்காக போர்டு வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அந்த மாதிரி கொடுக்கவே முடியாது, சாத்தியமே படாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்களை முட்டாளாக்குறதுக்காக, அடுத்தவங்களை காலி பண்ணணும்ன்றதுக்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, போலி விளம்பரங்களை கொடுத்து ஏமாத்த வராரு ஸ்டாலின். நான் போன தேர்தலையே சொன்னேன், ஸ்டாலின் தான் வராரு, மக்கள் எல்லாம் ஹுஷாருன்னு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அப்ப புரியல, இப்ப புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த திமுக கொடுக்கிற விளம்பரங்களை பாருங்க, மானம் கெட்டவங்க, நிஜமா சொல்றேன். வெக்கமே இல்லாம வெல்லும் தமிழ் பெண்கள்னு விளம்பரம் கொடுக்கிறார் ஸ்டாலின். கனிமொழியோ, துர்கா ஸ்டாலினோ, தமிழச்சி தங்கப்பாண்டியனோ, கீதா ஜீவனோ ஜெயிச்சா தமிழ் பெண்கள் ஜெயிச்ச மாதிரி இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுல வாழ்ற பெண்களும் ஜெயிச்சாதான் தமிழ் பெண்கள் ஜெயிச்ச மாதிரி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? சாதாரண பெண்கள் சந்தைக்கு போக முடியல, வயசான பெண்கள் வாக்கிங்க்கு போக முடியல, சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, கன்னி பொண்ணுங்க காலேஜுக்கு போக முடியல, குடும்ப பொண்ணுங்க கோவிலுக்கு போக முடியல. எந்த ஒரு பொண்ணும் அவளோட கணவரோடையோ காதலனோடையோ அப்பா அம்மாவோடையோ நிம்மதியா வெளியில நடமாடவே முடியல. ஏன் இன்னைக்கு ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போனா அந்த பொண்ணோட குடும்பம் அவங்க பொண்ணு நேரத்தோட வருவாளான்னு கவலைப்படுறது இல்ல, மானத்தோட வருவாளா உயிரோட வருவாளான்னு தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான நிலவரம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? போதை. போதை, முன்வாசல் பின்வாசல் விற்கிறாங்களே சாராயம், அந்த சாராயம் போதை, கஞ்சா போதை. நீங்களே சொல்லுங்க, 2.5 வயசு குழந்தைய யாராவது கெடுக்க முடியுமா? பச்சை குழந்தைய யாராவது கெடுக்க முடியுமா? 70 வயசு பாட்டிய யாராவது கெடுக்க முடியுமா? சாதாரண மனநிலையில இருக்கிற ஒரு மனுஷன் இப்படி செய்வானா? போதையில இருக்கிற மிருகங்கள் தான் இப்படி செய்யும். இந்த போதைக்கு காரணம் யாரு? இந்த ஆள தெரியாத திமுக அரசாங்கம். ஒவ்வொரு நாளும் நியூஸ் பார்க்கும் போது வேதனையா இருக்கு. தூத்துக்குடியில 14 வயசு பொண்ணு கேங் ரேப் பண்ணிருக்காங்க, கூட்டு பாலியல் வன்கொடுமை பலாத்காரம். 22 வயசு பொண்ணு சென்னையில தூக்கிட்டு போய் 4 பேரு நைட்டு ஃபுல்லா ரேப் பண்ணிருக்காங்க. பைக்ல போன பொண்ணு கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. நியூஸ் திறந்தா தமிழ்நாடு முன்னேறுது, தமிழன் வாழ்றான்னு ஒரு நாளும் நியூஸ் படிக்கிறது இல்ல. தமிழ் பெண்களை கெடுத்துட்டாங்க, தமிழ் பொண்ணுங்களை கெடுத்துட்டாங்க, பச்சை குழந்தைங்களை கெடுத்துட்டாங்க, மூதாட்டிங்களை கெடுத்துட்டாங்க. தமிழ்நாடு கெட்டு போய் குட்டி செவரா இருக்கு. தயவு செஞ்சு எப்ப தேர்தல் வந்தாலும் ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க. ரெட்டாலைக்கு நீங்க போடுற ஓட்டு பெண்கள் உரிமைக்காக போடுற ஓட்டு. ரெட்டாலைக்கு நீங்க போடுற ஓட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக போடுற ஓட்டு. ரெட்டாலையில நீங்க போடுற ஓட்டு
இளவரசு அவர்கள். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக நடத்த உத்தரவிட்ட மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், நாளைய முதல்வர் எடப்பாடியார் அவர்களுக்கு மாபெரும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, பல்வேறு பணிகள் இருந்தாலும்